அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துகள் சொல்கின்றேன். சத்திய வசனத்தின் மூலமாக நடத்தப்படுகிற இந்த நிகழ்ச்சியை காண்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவானவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் காண்கிறது மாத்திரமல்ல, அநேகரை காணும்படியாக, இந்த செய்தியை கேட்கும்படியாக உங்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே அன்போடு வேண்டுகிறோம். ஆண்டவர் இந்த திருப்பணியை ஆசீர்வதித்து வருகின்றார். இதன் மூலமாக சந்திக்கப்படுகிற மக்கள், ஏராளமான மக்கள் வசனத்தின் மேலே ஊன்றி கட்டப்பட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியின் செய்திகள் தயாரிக்கப்படுகின்றன. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் நற்செய்தி நூலிலே செய்த அல்லது நிறைவேற்றின 7 அற்புதங்களை நாம் கற்று வருகிறோம். ஆண்டவர் யோவான் 2ஆம் அதிகாரத்திலே கானாவூர் கல்யாண வீட்டிலே ஒரு அற்புதம் செய்தார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அதனுடைய பொருள் என்ன? அவர் குறைவை நிறைவாக்குகிறார். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 38 ஆண்டுகள் அவன் வியாதியோடு இருந்த ஒரு மனிதனை ஆண்டவன் நடக்க வைத்தார், சுகப்படுத்தினார். அதனுடைய பொருள் என்னவென்றால், நம்முடைய ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்போமானால் ஆண்டவராலே எவைகளையும் சுகப்படுத்த முடியும், எப்படிப்பட்ட பலவீனனையும் அவரால் செயல்படுத்த முடியும். இன்றைக்கு யோவான் நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 1 - 15 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த பகுதிக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே நான் ஒரு தலைப்பை கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் பிரச்சனைகளை தீர்க்கிறவர், பிரச்சனைகளை தீர்க்கிற வல்லமை படைத்தவர். பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் யார்? ஊழியம் செய்கிற எனக்கும் பிரச்சனை உண்டு, செய்தி கேட்கிற உனக்கும் பிரச்சனை உண்டு, குடும்பஸ்தனுக்கும் பிரச்சனை உண்டு, சன்னியாசியாய் வாழுகிற மனிதர்களுக்கும் பிரச்சனை உண்டு, வாலிபனுக்கும் பிரச்சனை உண்டு, வாலிப தங்கிகளுக்கு பிரச்சனை உண்டு, வியாபாரிகளுக்கு பிரச்சனை உண்டு, பணக்காரர்களுக்கு மாத்திரமல்ல ஏழைகளுக்கும் பிரச்சனை உண்டு. ஆகவே பிரச்சனை இல்லாத மனிதர்களாக வாழ வேண்டும் என்றால் நாம் நித்தியத்தில் தான் வாழ வேண்டும். அப்படி அந்த உலகம் என்பதே பிரச்சனைகள் நிறைந்த உலகம், பிரச்சனைகள் நிறைந்த மக்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் பிரச்சனைகளை ஒரு மனிதன் எவ்வாறு சந்திக்கிறான், அதை எவ்வாறு கையாளுகிறான், அதில் எப்படி நடந்து கொள்ளுகிறான் என்பதை வைத்துத்தான் அவனுடைய முதிர்ச்சி காணப்படும். சில பிரச்சனை வரும்போது அவருடைய பழைய சுவாபம் தலைவிரித்தாடும். சிலருக்கு பிரச்சனை வந்தால் வார்த்தைகள் மாறி தூஷ்ண வார்த்தைகள் வந்துவிடும். சிலருக்கு பிரச்சனை வருமானால் பழைய நிலைக்கு சென்று குடிக்க வெறிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். சிலருக்கு பிரச்சனை வந்தால் எங்கேயாவது ஹோட்டலுக்கு சென்று நன்றாக வயிறு புடைக்க சாப்பிட்டு விடுகிறார்கள். இப்படியெல்லாம் பிரச்சனையை தீர்க்கிறார்கள். ஆனால் பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பது? யோவான் 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசுவானவர் ஒரு மலையிலே அவர் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்திசையிலிருந்து மக்கள் வந்தார்கள். ஆண்கள் மாத்திரம் சுமார் 5000 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பெண்களுடைய எண்ணிக்கை சொல்லப்படவில்லை, பிள்ளைகளுடைய எண்ணிக்கைகள் அங்கு சொல்லப்படவில்லை, முதிர் வயதானுடைய எண்ணிக்கை கூட சொல்லப்படவில்லை. எல்லா எண்ணிக்கையும் நாம் கணக்கிட்டால் ஏறக்குறைய ஒரு 20,000 மக்கள் இருக்கலாம், நான் யூகிக்கிறேன். ஆனால் அந்த இடத்திலே ஆண்டவர் பிரசங்கித்தார். அவருடைய பிரசங்கம் போய்கொண்டே இருக்கிறது. மக்கள் எல்லாரும் தாகத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மேய்ப்பினில்லாத ஆடுகளைப் போல அந்த காலத்து மக்கள் இருந்ததினாலே நல் மேய்ப்பனாகிய இயேசுவின் சத்தத்தை கேட்டபோது ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அமைதலோடு இருப்பது போல கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசுவின் சீடர்கள் 12 பேர். அந்த 12 பேருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. வனாந்தரமான இடம். இந்த இடத்திலே சாப்பிடுவதற்கு அப்பங்களை வாங்க ஒரு இடம் இல்லை, தங்குவதற்கு பாதுகாப்பான இடம் இல்லை. இயேசுவிடத்தில் வந்தார்கள். ஆண்டவரே, இவர்களை பக்கத்து கிராமத்துக்கு அனுப்பிவிடும், மாலை நேரம் ஆகிவிட்டது. ஏனென்றால் இது வனாந்தரமான இடம், பக்கத்து கிராமத்திலே சென்று ஆகாரம் வாங்கி அவர்கள் தங்கலாம் என்று அவர்களை அனுப்பிவிடும்படி இயேசுவிடத்தில் சொல்கிறார்கள்.
இது யோவான் 6 சொல்லப்படவில்லை. மத்தேயு 14:15 லூக்கா 9:12 மார்க்கு நற்செய்தி நூல் 6 அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான என் சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய இயேசுவானவர் அந்த திரளான மக்களுடைய அந்த சூழ்நிலையை கவனித்த போது சீடர்களை பார்த்து சொல்கிறார், நீங்களே அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்றார். ஆனால் இந்த யோவான் 6 சொல்கிறார், பிலிப்பை பார்த்து இவர்களுக்கு அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்றார். உடனே பிலிப்பு சொல்கிறான், ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்பங்களை வாங்கி கொடுத்தாலும் 200 பணத்துக்கு அப்பங்கள் வாங்க வேண்டுமே என்று சொல்லி அவன் புலம்ப ஆரம்பித்தான். உடனே அந்திரேயா என்கிற ஒரு மனிதன் சொல்கிறான், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 அப்பங்களும் சில மீன்களும் உண்டே, ஆகவே இது எம்மாத்திரம் என்று சொன்னான். உடனே ஆண்டவர் அப்பங்களை மீன்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஜனங்களை உட்கார வைத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அப்பங்களை மீன்களை எடுத்து சீஷர்கள் கையிலே கொடுத்தார். அவர்கள் அதை மற்றவர்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இதுதான் இந்த பகுதியிலே சொல்லப்பட்ட அந்த வசனங்களை என் நடையிலே நான் சொன்னேன். பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பது? 4 அணுகுமுறைகள் இங்கு காணப்படுகிறது. முதல் அணுகுமுறை என்ன? காமன் அப்ரோச், அதாவது பொதுவான அணுகுமுறை. பிரச்சனையிலிருந்து உன்னை விலக்கிக் கொள்வது, அல்லது பிரச்சனையிலிருந்து நீ ஓடிவிடுவது, அல்லது பிரச்சனையை கண்டு நீ மறைந்து கொள்வது, அல்லது பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை உள்ள மக்களிடத்தில் அந்த பிரச்சனையை தள்ளிவிட்டு நீ ஒதுங்கி மறைந்து கொள்வது தான் பொதுவான அணுகுமுறை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இந்த பொதுவான அணுகுமுறை என்னிலும் உண்டு, உன்னிலும் உண்டு, எவர்களிடத்திலும் உண்டு. பெரும்பாலான மக்கள் கையாளுகிற முதல் காரியம் பொதுவான அணுகுமுறை தான். அதாவது பிரச்சனையிலிருந்து நாம் தப்பிச் செல்வது, விலகிச் செல்வது. பிரச்சனை முடிந்தவுடனே மறுபடி வந்து விடுவார்கள். பிரச்சனை சரியான உடனே மறுபடியும் நம்முடைய வீட்டை நோக்கி பலர் வந்து விடுவார்கள். இது பொதுவான அணுகுமுறை. சீடர்கள் பயந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வனாந்தரத்திற்கும் ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு. வனாந்தரத்திலே ஆகாரம் இல்லை என்று அறிந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். தங்களை நடத்தின தலைவனான மோசேக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். அதே இஸ்ரவேல் சந்ததியிலே பிறந்த அந்த பின் சந்ததிகள் தான் இப்போது இயேசுவை வார்த்தையை கேட்க வந்திருக்கிறார்கள். வனாந்தரமான இடம், அப்பங்கள் இல்லை என்றால் இயேசுவை நோக்கி, சீடர்களை நோக்கி முறையிடுவார்கள் என்று பயந்துதான் ஆண்டவரிடத்தில் சொல்கிறார்கள், இவர்களை அனுப்பிவிடும் ஐயா என்று சொல்கிறார்கள். ஒரு பக்கத்தில் பார்த்தால் சீடர்கள் ஞானமாய் செயல்படுவது போல தெரிந்தாலும் உண்மையாகவே அவர்கள் ஞானமாய் செயல்படுவதில்லை, பிரச்சனையிலிருந்து தப்பி செல்ல விரும்பினார்கள். இதை ஆண்டவர் அங்கீகரித்தாரா? அங்கீகரிக்கவே இல்லை. இரண்டாவது இன்னொரு அணுகுமுறை இருக்கிறது. ஆண்டவர் பிலிப்பை பார்த்து கேட்கிறார், இவர்களுக்கு அப்பங்களை எங்கே கொள்ளலாம்? ஏனென்றால் ஆண்டவருடைய வசனம் யோவான் 6 சொல்கிறது, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவர்களை சோதிக்கும்படி இதை கேட்டார். ஆண்டவருக்கு கடந்த காலம் தெரியும், ஆண்டவருக்கு நிகழ்காலம் தெரியும், ஆண்டவருக்கு எதிர்காலம் தெரியும். தான் செய்ய போகிறது ஆண்டவர் நன்றாக அறிந்திருந்தார். அப்படியானால் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஒரு பையன் கொண்டு வருவான். அதை வைத்து ஆண்டவர் அற்புதம் செய்வார். 5000 புருஷர்கள் சாப்பிடுவார்கள். மீதமானதை சேர்த்தால் 12 கூடைகள் நிறைய கிடைக்கும் என்பதை ஆண்டவர் நன்றாக அறிந்திருந்தார். பிலிப்பு என்ன சொல்வான் என்று ஆண்டவருக்கு தெரியும். அந்திரேயா எப்படி புலம்புவான் என்று ஆண்டவருக்கு தெரியும். அருமையான என் சகோதரனே சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையிலே உன் பிரச்சனைகளின் தன்மையை அறிந்திருக்கிறார், அதன் முடிவை கூட அறிந்திருக்கிறார். ஆகவேதான் தான் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் இந்த வார்த்தையை சொன்னார். அருமையான என் சகோதரனே சகோதரியே, பிரச்சனை தீர்க்கிற 2வது அணுகுமுறை என்ன தெரியுமா? கால்குலேட்டிங் அப்ரோச், கணக்கு பார்க்கிற அணுகுமுறை. ஆண்டவர் பிலிப்பை பார்த்து கேட்டார், இவ்வளவு ஜனங்களுக்கு அப்பங்களை எங்கே கொள்ளலாம்? அவன் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? ஆண்டவரே, இந்த ஊருக்கு சென்றால், இந்த இடத்துக்கு சென்றால் அப்பங்களை வாங்கலாம் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவன் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் அப்பம் கொடுத்தாலும் 200 பணத்துக்கு அப்பங்கள் போதாதே என்று சொன்னான். ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன? எங்கே வாங்கலாம், எவ்வளவு ஆகும் என்று கேட்கவில்லை. ஆனால் இவன் சொல்லுகிறான், எவ்வளவு ஆகும் என்று அவன் சொல்ல ஆரம்பித்தான். ஏன்? கணக்கு பார்த்தான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் நண்பனே, என் சகோதரனே, அருமையான பிள்ளையே, வாலிப தம்பியே, வாலிப சகோதரியே,
உன் வாழ்க்கையிலே பிரச்சனைகளை நீ இரண்டாவது விதமாக இவ்விதமாய் சந்திக்கலாம். கணக்கு பார்க்கிறாய் அல்லவா? இந்த பிரச்சனையில் ஈடுபட்டால் உனக்கு என்ன லாபம் வரும், என்ன நஷ்டம் வரும், அதிலே உனக்கு என்ன வெகுமதி கிடைக்கும், அதிலே என்ன உயர்வு கிடைக்கும், இதெல்லாம் கணக்கு பார்த்து தானே லாபம் என்று தெரிந்தால் இறங்குகிறாய், நஷ்டம் என்று தெரிந்தால் ஓடி விடுகிறாய், ஒதுங்கி விடுகிறாயே. இதுதான் கணக்கு பார்க்கிற ஒரு நிலைப்பாடு. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீ கணக்கு பார்க்க ஆரம்பித்தால் உன் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முன்னேற முடியாது. நீ ஊழியத்திலே கணக்கு பார்க்க ஆரம்பித்தால் உன்னாலே ஊழியத்திலே வாழ முடியாது. நீ ஒருவேளை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற நன்மையெல்லாம் கணக்கு பார்த்து அது இல்லை என்று தெரிந்தால் உன்னால் விசுவாச ஜீவியத்தில் நிற்க முடியாது. ஆனால் இவனோ கணக்கு பார்த்து அந்த அணுகுமுறையை அவன் செய்ய திட்டமிட்டான். ஆனால் அந்த கணக்கு பார்க்கிற முறையை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. மூன்றாவது, இங்கே ஒரு சீடன் இருக்கிறான், அவன் பேர் அந்திரேயா. அவன் சொல்லுகிறான், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டே, இது எம்மாத்திரம் என்று சொன்னான். எம்மாத்திரம் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? அவநம்பிக்கையின் அறிக்கையாக இருக்கிறது. ஆகவே முதல் அணுகுமுறை பொதுவான அணுகுமுறை, பிரச்சனையிலிருந்து தம்மை தப்பித்துக் கொள்வது. இரண்டாவது அணுகுமுறை என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை சந்திக்கும் போது கணக்கிடுவது. மூன்றாவது என்ன தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது ஒப்பிடுவது, கம்பேரிட்டிவ்லி அப்ரோச் என்று சொல்லலாம். ஒருவேளை திரளான ஜனங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிறார்கள், கையில் இருப்பது 5 அப்பங்கள் 2 மீன்கள். இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு இந்த 5 அப்பங்கள் 2 மீன்கள் எம்மாத்திரம் என்று சொல்ல ஆரம்பித்தான். எனக்கு பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த அந்திரேயா ஆண்டவரோடு தன்னுடைய பிரச்சனை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இதே அந்திரேயா மற்ற சீடர்கள் தண்ணீரை ஆண்டவர் ரசமாக்கினதை கண்குளிர கண்டார்கள். ஆனால் இப்போது அதே ஆண்டவர் தங்களோடு இருக்கிறார். 5 அப்பங்களை வைத்து 2 மீன்களை வைத்து திரளான ஜனங்களை ஆண்டவர் அவருடைய பசியை தீர்க்க முடியும் என்று அவர்கள் நம்பவில்லை. பிரச்சனையை ஆண்டவரோடு ஒப்பிடவில்லை. பிரச்சனையை இருக்கிற தேவைகளை வைத்து, தங்களிடத்தில் மீந்திருக்கிறதை வைத்து அவர்கள் ஒப்பிட ஆரம்பித்தார்கள். சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை திருமண வயதுக்காக உன்னுடைய வாலிப மகள் உன் வீட்டில் இருக்கலாம், அல்லது கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற மகன் இருக்கலாம், உன் வியாபாரத்திலே குடும்பத்திலே பல லட்சக்கணக்கான அளவுக்கு கடன் இருக்கலாம், உன்னுடைய ஜீவியத்திலே உன்னிடத்தில் இருப்பது ஒன்றுமே இல்லை என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் வெறுமையிலிருந்து ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்த தேவன். உன்னிடத்தில் எது மீந்து இருக்கிறதோ அதை ஆண்டவர் கையிலே ஒப்பிட்டு கொடுத்து பார். உன் கையிலே மீந்து இருக்கிறதை தெய்வ கரத்திலே அர்ப்பணித்து பார். அவராலே எதையும் செய்ய முடியும். ஆண்டவர் மன்னாவை பெய்ய பண்ணின ஆண்டவர் இங்கே 5 அப்பங்கள் 2 மீன்கள் இல்லாமலே அற்புதத்தை செய்ய முடியும். ஆனால் இங்கே ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்தார்? அந்த 5 அப்பங்கள் 2 மீன்களான அந்த இருக்கிறதை வைத்து அவர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். மூன்றாவது, ஒப்பிடாதே. உன் பிரச்சனை இதே போல இன்னொருவர் நிலையில் இருந்தால் அவரை எப்படி விடுவித்தார் என்று மற்றவர்களோடு, மற்ற மக்களோடு, மற்ற விசுவாசிகளோடு, மற்ற ஊழியத்தோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்தால் பிரச்சனையை நீ தீர்க்க முடியாது. நான்காவது என்ன? ஆண்டவர் இந்த 3 முறைகளையும் அங்கீகரிக்கவில்லை. 4வது ஒரு முறையை கையாளுகிறார். என்ன சொல்கிறார்? கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். நம்பிக்கையோடு பிரச்சனையை அவர் கையாண்டார். வாலிப தம்பியே, வாலிப சகோதரியே, தகப்பனே, தாயே, என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் பிரச்சனைகளை நம்பிக்கையோடு அதை எதிர்கொள்ளுங்கள். ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், அவர் நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு பிரச்சனையிலே நீங்கள் முன்னேறுவீர்களானால் பிரச்சனையை ஆண்டவர் தீர்ப்பார். உங்கள் கையிலே எவைகள் மீந்திருக்கிறதோ அதை ஆண்டவரிடத்தில் கொடுங்கள், ஆண்டவர் தீர்த்து தருவார். பாருங்கள், அங்கே மத்தேயு நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 18 சொல்கிறது, கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அதே சமயத்திலே அங்கே யோவான் நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 10 ஆண்டவர் சொல்கிறார், உட்கார வையுங்கள் என்று சொன்னார். அதே சமயத்தில் லூக்கா 9ஆம் அதிகாரம் 16 வானத்தை அண்ணாந்து பார்த்தார். அதன் பிற்பாடு யோவான் 6ஆம் அதிகாரம் 11 அற்புதம் நிகழ்வதற்கு முன்பாக அவர் துதிக்க ஆரம்பித்தார். அது மாத்திரமல்லாமல் என்ன நடந்தது தெரியுமா? அதை பகிர்ந்து கொடுத்தார். நம்பிக்கையோடு ஆண்டவர் செயல்பட்ட போது ஆண்டவர் இந்த பிரச்சனையை தீர்த்தார். அருமையான என் சகோதரனே, சகோதரியே,
எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், தீர்க்க முடியாத எவ்வளவு நிலை இருந்தாலும் ஆண்டவரை சார்ந்து அவர் வார்த்தையை கற்றுக்கொண்டு அவருடைய ஆவியானுடைய தொடுதலினாலும் ஆலோசனையிலே நீ வாழ்ந்து உன் கையில் இருப்பதை, உன் வாழ்வில் இருப்பதை அவர் கையிலே தத்த செய்து நீ வாழ்வாயானால் எவ்வளவு பிரச்சனைகளும் தீர்க்கலாம். பாருங்கள், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். 12 கூடை நிறைய மீதமானதை சேர்த்து வைக்கும்படி சொன்னார். இப்போது பாருங்கள், விசுவாச குறைவுள்ள அந்த பிலிப்புவினுடைய தலையிலும் ஒரு கூடை இருந்தது, அந்திரேயாவின் தலையிலும் ஒரு கூடை இருந்தது. 12 சீடர்களும் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மீதமானதை சுமந்து கொண்டு சென்றார்கள். அப்படியானால் ஆண்டவர் குறைவை நிறைவாக்கினார். என் அருமையான நண்பனே, உலக பிரகாரமாக பிரச்சனைகளை தீர்க்காதே. பொதுவான அணுகுமுறை ஆபத்தானது. கணக்கு பார்க்கிற அணுகுமுறை உனக்கு தோல்வியை கொண்டு வரும். ஒப்பிட்டு பார்க்கிற அணுகுமுறை உனக்கு சோர்வடைய செய்யும். நம்பிக்கையோடு ஆண்டவர் அண்டை வா. அவரால் எவ்வளவு பெரிய பிரச்சனையும் தீர்த்து திருப்தி படுத்த அவராலே முடியும். ஆகவே அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே உன் வாழ்க்கையின் பிரச்சனையை மனிதரிடத்தில் அல்ல ஒப்பிடுகிற நிலைப்பாட்டில் அல்ல, ஆண்டவரிடத்தில் கொண்டு போய் அவரிடத்தில் கொடுத்து பாருங்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் நம்முடைய வாழ்விலே அவரால் தீர்க்க முடியும். என் குடும்ப வாழ்விலே, அதாவது குடும்பம் என்று சொன்னால் என் தம்பிகள், என் தங்கை, என் தாய் உள்ள என் சிறு குடும்ப வாழ்விலே, அல்லது என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே, என் சமூக வாழ்விலே நான் அனுதினமும் சந்திக்கிற பிரச்சனைகள் ஏராளம். ஆனால் அந்த பிரச்சனைகளை சந்தித்த அனுபவம் எனக்கு கிடையாது, ஞானம் கிடையாது, புத்தி கூர்மை கிடையாது, விசேஷத்த கிருபை கிடையாது. ஆனால் தெய்வத்தை, இயேசுவை சார்ந்து கீழ்ப்படிதலோடு அவரை நோக்கி ஜெபித்து வாழும்போது என் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து கொடுத்த ஆண்டவர் உனக்கும் அவர் தீர்த்து உன்னை தன் அடியார்களாக எடுத்து பயன்படுத்துவார். வாருங்கள், நீங்கள் ஆண்டவர் அண்டையிலே நாம் பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, சத்திய வசனத்தின் நிகழ்ச்சி மூலமாக நடைபெறுகிற இந்த அருமையான நிகழ்ச்சிக்காக மெய் தோத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கண்டு வருகிற பல்வேறு மக்களுக்காக மெய் தோத்திருக்கிறோம். பல்வேறு பிரச்சனையோடு சோர்வோடு உட்கார்ந்திருக்கிற மக்களை நீ தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரச்சனையிலிருந்து ஓடிவிட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று எண்ணுகிறார்கள். அதை மன்னிப்பீராக. அல்லது நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து கலங்கி இருக்கிறோம், அதையும் எங்களை விட்டு எடுத்து போடுவீராக. அடிக்கடி நாங்கள் கணக்கு பார்க்கிறோம், அதிலும் நாங்கள் திகைத்து விடுகிறோம், எங்களை மன்னிப்பீராக சுவாமி. யாரெல்லாம் நம்பிக்கையோடு தங்கள் பிரச்சனைகளோடு தங்களிடத்தில் இருக்கிற அந்த மீதமானதைகளை வைத்து தங்கள் இடத்தில் இருக்கிற சிறியவைகளை ஆண்டவர் கையிலே கொடுப்பார்களானால், ஆண்டவரே, அந்த பிரச்சனைகளை தீர்த்து ஜெயத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவை நீ கொடுக்க போகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து பிரச்சனைகளை ஆண்டவரை எதிர்நோக்கி ஜெயம் பெற்றவர்களாக வாழ அவர்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.